நாட்டில் இருக்க சாமியார்களெல்லாம் சாமியார்கள் கார் மாதிரியாவா ஓட்டுகிறீர்கள்? அது ஒன்று. சும்மா புலம்பிக் கொண்டே இருக்கிறார். இவருக்கு இல்ல, அது என்ன மதுரை ஆதீனம், அது எப்படி செயல்படுகிறது? அது ஏதாவது திண்மையான 1000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. அதுக்கு எக்கச்சக்கமான சொத்து. இதுக்கு அதிபதி இவர்கள். அது என்ன செய்கிறார்கள் இவர்கள்? இந்த மடம் எல்லாம் என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டில் இந்த மடம் இருக்கு. சைவத்தை வளர்ப்பதிலே நான் ஒன்று சொல்லுகிறேன். எல்லா மடங்களும் இந்த மடாதிபதிகளை எல்லாம் இவர் கூட்டினாரே, அவர் பேர் என்ன, பாரிவேந்தர், இவர் கூட்டினாரே, இவருக்கும் நம்முடைய சமயம் என்ன என்று தெரியாது. இந்த சைவ மடாதிபதிகளுக்கும் நம்முடைய சமயம் என்ன என்று தெரியாது. தெரியாமே அவங்களுக்கு மடம் வச்சு ஆதீனமா உட்கார்ந்துருக்காங்க. தெரியாது. தெரிந்தால் இவன் இந்துவினுடைய உட்பிரிவு என்று ஆக்கி வைத்திருக்கிறார்கள், ஆமாம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறான். இவன் எதுக்கு சைவ மடாதிபதியாக இருக்கிறான் என்று கேட்கிறேன் நான். திருநாவுக்கரசருக்கு இந்து மதம் தெரியுமா? ஞானசம்பந்தருக்கு தெரியுமா? கடைசியாக வந்த வள்ளலாருக்கு தெரியுமா? இந்து மதம் என்பது வேத மதத்தினுடைய ஆதிக்கமுடைய மதம். எல்லாரையும் இந்தியாவில் இருக்கின்றவர்கள் பூராவையும் வேத மதத்தின் ஆதிக்கத்திற்குள், வடமொழியினுடைய ஆதிக்கத்திற்குள் ஒடுக்குவதற்கு, அப்புறம் பிறகு கிளைப்பிரிவாக இருப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது இந்த பிழை நடந்தது. மக்களை ஒன்று திரட்டுவதற்காக, மதத்தின் பேரால் திரட்டுவதற்காக நடந்த காரணத்தினால் 2 பிழைகள் ஏற்பட்டன. இந்து முஸ்லீம் என்ற பிரிவினை ஏற்பட்டதும், ஒருவருக்கொருவர் எதிராக நிறுத்தப்பட்டதும், இந்த இந்துக்கள் என்ற மதம், இந்து மதம் என்ற மதம் ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினாலே தான். இந்து மதம் என்ற ஒரு மதமே கிடையாது. பாரதியாருக்கு தான் இந்து என்ற சொல்லே முதலாக தெரியும். அதற்கு முன்னால் இருக்கவனுக்கெல்லாம் இந்து என்ற சொல்லே தெரியாது.